எஸ் மக்களே, அடுத்த 2 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டோட ப்ரொமோ போட்டுட்டாங்க. கண்டென்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை பெரிய வீடியோவாக போட்டுடலாம். விக்ரமோட கதையும் அரோரா கதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அமித் அண்டு சாண்ட்ரா இவங்க 2 பேருக்கு போட்டிருக்காங்க. சாண்ட்ரா வந்து பிரஜினோட ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே போகிறாங்க. ஆனால் ஆஸ் பர் ப்ரொமோ பார்த்தா 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட் மாதிரி தான் போகிறாங்க. ஒரே கண்டஸ்டண்ட்டாக போகிற மாதிரி தெரியல. புருஷன் முன்னாடி அடிச்சுக்க போகிறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு அழகான ட்வின்ஸ் குழந்தை இருக்குது. 2 பேருமே குழந்தைய விட்டுட்டு வராங்க அப்படின்னா 2 பேருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வராங்க. இல்லை இது ஒரு சென்சேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வராங்களோ அப்படின்னு தோணுது. இவங்க 2 பேரும் தனித்தனியாக எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும்போது எப்படி தனித்தனியாக விளையாட போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேளை கப்பல் என்ட்ரியாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரில. அதெல்லாம் நம்ம உள்ளே வரும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் சாண்ட்ரா அண்ட் பிரஜின் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ரொம்ப வருஷமாக தெரியும். என்ன பண்ண போகிறாங்க, எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருமே பர்சனல் கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. வெளியில் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கி சம்பாதிச்சவங்க இல்லை, உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க இவங்க எல்லாரும். இன்றைக்கி சாண்ட்ரா பிரஜின் நம்மளுக்கு தெரியுதுன்னா அவங்கள எந்த பேட் இமேஜ்னாலே நம்மளுக்கு தெரியாது. நல்லா நடிப்பாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட், விஜய் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபேமில் நல்ல ஃபேமில் உள்ளே போகிறவங்க. அடுத்து அமித் பார்கவ் வந்து காதல் முதல் கல்யாணம் வரையில் ஒரு சீரியல், நிறைய பேருக்கு சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரியா பவானி சங்கரோட முதல் சீரியல் அது. நல்லா நடிச்சிருப்பார். அந்த வயசில் அவர் ஆக்சுவலாக 25 இயர்ஸ், ரொம்ப சின்ன பையன், ஆனால் ரொம்ப மெச்சூர்டாக அதில் நடிச்சிருப்பார். பட் இப்போ ஏஜ் ஆகிடுச்சு. அவருக்கு அழகான ஒரு குழந்தையும் இருக்குது. அவருமே கொஞ்சம் சென்சிபிளாக பேசக்கூடியவர் தான். பட் சின்ன திரையில் அவர் வந்தப்பயே வந்து லைட்டாக கலாட்டாலாம் வந்தது. மனுஷன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அமித் பார்கவ் வந்து பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருந்தாலுமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பரான ஆளும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி அவருக்கும் வெளியில் நெகட்டிவ் ஃபேம்லாம் கிடையாது. இஸ் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு சீரியலில் தெரியல அப்படின்னா மிருதன் படத்தில் லக்ஷ்மி மேனனுக்கு ஜோடி மாதிரி வந்திருப்பார். அவர் நிறைய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவரை. ஆனால் அவரும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான். இவங்க எல்லாருமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் ஆப்வியஸ்லி. பட் அவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஃபேம் வேணும் அப்படின்னு தேடிட்டுருக்காரு. ஒரு அருமையான சிங்கர், உள்ளுக்குள்ளே இன்னொரு சிங்கர் போகிறார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். கண்டிப்பாக நல்ல பாட்டு பாடுவார். அதே நேரத்தில் நல்ல கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது அடுத்ததாக வந்திருக்கிறது வந்து அமித்தோட ஃபோட்டோ இப்போ வரும், கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் இவங்க 2 பேரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து விக்ரமும் அரோராவும் கதை சொன்னாங்க மக்களே. நான் வந்து அரோரா கதை சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் போனப்போ அரோரா சொன்ன கதை வந்து பாதி முடிஞ்சிருச்சு, பாதி தான் கேட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறது நல்லா இருக்காது இல்லையா. அவங்க ஏதோ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன், தனியாக இருக்கேன், எப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதை கேட்காம விட்டுட்டேன். பட் அங்கே எல்லாருமே அதில் உடனே பார்வதி எழுந்து வெளியில் வந்து நீ இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்கரேஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபுல்லாக கேட்கறனால அதை நம்ம கமெண்ட் அடிக்க முடியாது. அடுத்து கதை சொல்ல வந்தது வந்து விக்ரம். இவரோட கதையை நான் முழுசாக கேட்டேன். ஒரு வேளை உங்களால் லைவ் பார்க்க முடியல, ஷோ பார்க்கலன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கதை பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்கிறத விட ஒரு நார்மல்